ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஷேடோ எக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டீமன் கிங் ஆஃப் தி ராயல் கிளாஸ்னு ஒரு மான்வா கதையை பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோலையே 5 எபிசோட்ஸ் கிட்ட கவர் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணினா இது மாதிரி இன்னும் கவர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வாங்க வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி ஒரு பெரிய பேட்டிலோட ஸ்டார்ட் ஆகுது. டீமன் மற்றும் ஹியூமன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற போர் இது. இந்த வார் டீமன் ரியல்முக்கு எதிராக ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேருமே சர்வைவல்காக போராடினாங்க. பட் ஃபைனலி இந்த வார் ஒரு வழியா முடிய போகுது. அப்போதான் ஒரு ஜீனியஸ் வாரியர் ஃபீல்டுக்குள்ள வராரு. அவன் டீமன் கிங்கை தோர்த்து அடிச்சு வாரை முடிக்கிறாரு. டீமன் கிங் செத்ததுக்கப்புறம் ஹியூமன் ரெல்ம்ல அமைதி வந்துச்சு. ஆனா இந்த நீண்ட கால வாரால ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. இனிமேல் இப்படி ஆகக்கூடாதுன்னு இந்த கல்ச்சரை தொடர முடிவு பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயும் நல்ல வாரியர்ஸ் வரணும்னு அதனால ஹியூமன் ரெல்ம்ல ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்க எம்பையரோட டாப் டேலண்டட் கிஃப்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அங்க திறமையை காட்ட வருவாங்க. இந்த அகாடமி பேர் தான் த டெம்பிள். இங்க இருக்கிற கிஃப்டட் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி கிளாஸ்ல வைப்பாங்க. அதுதான் நம்ம ராயல் கிளாஸ். அதுல நம்ம மெயின் கேரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட். அவன் கிளாஸ்லயே லாஸ்ட் ரேங்க். ஆனா நல்ல மனசுக்காரன். அவனோட நல்ல குணத்தால ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு ஃபேண்டசி நாவலா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பர்சன் இந்த நாவலை எழுதினாரு. இந்த நாவல் பேரு த டீமன் கிங் இஸ் டெட். நாவல் நல்லா இருந்தாலும் அதோட கமெண்ட்ஸ் ரொம்ப மோசம். கமெண்ட் செக்ஷன் ரொம்ப பேடா இருந்துச்சு. யாருக்குமே இந்த நாவலை பிடிக்கல. எல்லாரும் இந்த ஸ்டோரியை ரொம்ப திட்டினாங்க. இந்த ஹேட் கமெண்ட்ஸை பார்த்து ரைட்டர் ஷாக் ஆயிட்டாரு. ரைட்டரால இதை தாங்கிக்க முடியல. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் அங்கேயே செத்து போயிட்டாரு. செத்ததுக்கப்புறம் அவர் ஆத்மா அவரை பார்த்து நான் எவ்வளோ பெரிய லூசர்னு கவலைப்படுது. நாவலும் ஹிட் ஆகல, ஹேட் கமெண்ட்ஸ் வேற. இப்படி கவலைப்பட்டு செத்து போயிட்டாரு. இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போச்சே, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டாரு. அப்போ அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு வர, உங்க பிபி ஏறினதால ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டீங்கன்னு சொல்றா. ஹை பிபியால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால நீங்க அங்கேயே செத்து போயிட்டீங்க. அந்த பொண்ணு ஒரு ரீப்பர், யானி யமதூது. அப்புறம் அந்த பொண்ணு டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட கொடுக்குறா. இதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்றா. ரிவ்யூ பண்ணி உங்க டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் ஷாக்ல தான் இருக்கிறாரு. ஷாக்ல ஹீரோ இப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்க. சீரியஸ்லி இப்போ போய் இந்த வேலையை பண்ண சொல்றீங்களா? அவனுக்கு இன்னும் டவுட். நிஜமாவே ஹை பிளட் பிரஷரால தான் செத்து போனானான்னு. இந்த கிரிம் ரீப்பருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்போ அவர் சொல்றாரு, ஸ்டாப் ப்ளீஸ், இந்த மொக்க கொஸ்டின்லாம் நிறுத்து. உன் கண்ணு முன்னாடியே பாரு, அங்க உன் டெட் பாடி கிடக்கு. உன் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு புரியலையா? ஆனா அந்த பையனுக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. ஆனா வேற சாய்ஸே இல்ல. அவன் முன்னாடியே செட்ட பாடி கிடக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி ஹேட் கமெண்ட்ஸை படிக்கும்போது இப்படி 5 நிமிஷத்துல சாவேன்னு அவன் நினைக்க கூட இல்ல. ஒரு வழியா ஒத்துக்கிட்டு செத்துட்டோன்னு முடிவு பண்றான். கிரிம் ரீப்பர் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறான். வெரிஃபை பண்ண இது நம்ம பேப்பரான்னு செக் பண்றான். இங்க எல்லாமே செம்ம ப்ரொஃபஷனலா நடக்குது. செத்ததுக்கு அப்புறமும் பேப்பர் ஒர்க்கா? அந்த பொண்ணு இப்ப சொல்றா, இப்போதான் புரியுதா, சீக்கிரம் வேலையை முடி, எனக்கு நேரம் இல்ல, உன் மொக்க வேலைக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அவன் இன்னும் அந்த ஷாக்லே இருந்து வெளியே வரல. ஆனா இப்போ ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. இவன் தான் கிரிம் ரீப்பர். இவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். செத்த அப்புறம் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும், அப்போதான் சொர்க்கம் போக முடியும். இவனோட பாவம் ரொம்ப யுனிக்கானது. செம்ம ட்விஸ்ட். இவனோட ஃபர்ஸ்ட் பாவம் எழுதின நாவலை முடிக்காதது தான். இன்னொரு பாவம் என்னன்னா, எல்லோரும் ஹேட் பண்ற மாதிரி மொக்க ஸ்டோரி எழுதினது. கட் பண்ணா பேக் ஸ்டோரி, இவன் ஒரு ஆன்லைன் நாவல் ரைட்டர். ஆனா ஹிட்டே ஆகல. யாருக்குமே தெரியாதுன்னு இல்ல, கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதுவும் மொக்க நாவல் எழுதுறதால தான் தெரியும். புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா எதுவும் ஹிட் ஆகல. எல்லாத்தையும் பாதியில விட்டுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணிடுவான். கொடுத்துட்டு ரீப்பர் கிட்ட வெயிட்னு சொல்றான். தெரியும் இது நல்லதில்ல, ஆனா இது என் பாவத்துல சேருமா? அப்போ ரீப்பர் சொல்றாங்க, உன் ஆக்ஷன் யாரையும் ஹர்ட் பண்ணல, ஆனா நீ எழுதின நாவலை படிச்சு நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான கிரைம், லைட்டா எடுத்துக்காத. உன் பாவத்துக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப யுனிக். அவன் பாவத்தை தீக்க அவன் எழுதின நாவல்லே ரீபான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாது. ரேண்டமா எந்த கேரக்டருக்குள்ளாவது போயிடுவான். அப்புறம் ஒரே ஒரு டாஸ்க் தான், நாவல் முடிகிற வரைக்கும் சர்வை பண்ணியே ஆகணும். இதை கேட்டதும் இவன் கோபத்துல பயங்கரமா கத்துறான். அதுக்கு அந்த யமதூது சொல்றாங்க, உனக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸே இல்லாம டைரக்டா ஹெல்லுக்கு அனுப்புவாங்க. அதோட கம்பேர் பண்ணா இது மேல். அதுவும் நீ எழுதின ஸ்டோரியிலேயே போக போற. பிளாட்டும் தெரியும். இது பனிஷ்மெண்ட் இல்ல, ஒரு ரிவார்ட் தான். அங்க போய் ஜாலியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த நாவல்னு தான் மெயின் மேட்டரே. அவன் எழுதின எல்லா நாவல் எண்டிங்ஸும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் நாவல் த சிட்டி ஆஃப் த டெட்ல போயிட்டா ஷோரா ஜாம்பிஸ் கிட்ட செத்துருவான். செகண்ட் நாவல் சர்வைவிங் இன் அ போஸ்ட் அப்பாகலிப்டிக் வேர்ல்டுலையும் நேரம் தாங்க முடியாது. தேர்ட் நாவல் த ஹண்டர் பிகம்ஸ் அ மேனேஜர் மாடர்ன் ஃபேண்டசிலாம். ஆனா சைட் கேரக்டரா போனா மான்ஸ்டர் கிட்ட செத்துடுவான்.
ஏன்னா பவர்ஸ் கிடையாது. 4வது நாவல் ஃபார்மிங் இன் அ வேர்ல்ட் டர்ன்ட் இன்டு அ கேம் ஃபேண்டசி நாவல். இந்த ஸ்டோரியே பயங்கரம். ஸ்டார்ட்ல ஹியூமனிட்டில 90% பேர் காலி ஆயிடுவாங்க. கேமும் ரியாலிட்டியும் ஒன்னு சேரும்போது வெறும் 10% தான் உயிர் மேல இருப்பாங்க. சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி. ஹீரோக்கு இது பெரிய சேலஞ்ச். என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். வேற நாவலுக்கு போயிட்டா கண்டிப்பா சர்வைவ் பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு நல்லா தெரியும். வேற வழியே இல்ல. இந்த ஒரு நாவலை செலக்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் தி டீமன் கிங் இஸ் டெட். இது ரொம்ப நார்மலான ஸ்டோரி. ஸ்கூல் லைஃப் ஃபேண்டசி ஸ்டோரின்றதால ஹீரோ அதை சிம்பிளா எழுதியிருப்பான். ஓவரா ட்விஸ்ட் பண்ணி எழுதி போர் அடிச்சு இதை ரொம்ப பேசிக்கா டிசைன் பண்ணான். இந்த நாவல் எழுதும்போது தான் ஹீரோ செத்து போனான். ஸோ இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இது ஒரு ஈஸி லைஃப் ஸ்டோரி. போர் முடிஞ்ச அப்புறம் நடக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். டீமன் கிங் செத்து போர் முடிகிற இடத்துல தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். அதனால கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹீரோக்கு சர்வைவ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யாரோட பாடியில வேணாலும் ரீபார்ன் ஆகலாம். ஆனா பொண்ணு கேரக்டர்ல மட்டும் வேண்டான்னு ஹீரோ வேண்டான். அகாடமி ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ லைஃப் ஜாலியா போகும். ஆனா சின்ன டவுட், ஸ்டோரி எண்ட்ல ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தான். ஆனா அது ஞாபகம் இல்ல. ஹீரோ ரொம்ப யோசிப்பதை பார்த்து அந்த ரீப்பர் எனக்கு வேணுமா நானே சூஸ் பண்ணட்டுமான்னு கேக்குறா. எனக்கு என்னமோ த சிட்டி ஆஃப் த டெட் தான் உனக்கு செட் ஆகும்னு தோணுது. இதை கேட்டு பதறி போன ஹீரோ வேணா எனக்கு டீமன் கிங் நாவலே ஓகேன்னு கத்துறான். இவ்ளோ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா சொல்லு. ஓகே ஃபைன்னு ரீப்பர் சொல்றா. உனக்கு பிடிச்ச ஸ்டோரிக்கே அனுப்புறேன், குட் லக்னு சொல்லி முடிக்கிறா. நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள ரீப்பரோட ஒரு கிளாப். ஹீரோ சோல் அப்படியே நாவல்குள்ள போகுது. இப்போ அந்த கேரக்டரை பாருங்க, பக்கா ஒரு டீமன் மாதிரி இருக்கான். சோல் பாடிக்குள்ள வந்ததும் கொஞ்சம் முன்னாடி தான் ஒரிஜினல் வேர்ல்டுல இருந்தோம்னு ஷாக் ஆகுறான். நான் என் ரூம்ல தான் இருந்தேன், ஆனா இப்போ ஒரு ராஜ பேலஸ் மாதிரி செம்ம ஃபேன்சியான இடத்துல இருக்கேன். அப்போ தலைய தொட்டு பார்க்கறான் நம்ம ஹீரோ, ஷாக் ஆகுறான். அவன் தலையில 2 ஹார்ன்ஸ் இருக்கு. ஆனா அதை பெருசா கண்டுக்காம நான் நிஜமாவே ஒரு நாவல்குள்ள வந்துட்டேனேன்னு யோசிக்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்கிற கேப்ல சடனா பக்கத்துல ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. பயத்தை விட்டு பார்த்தா இது நம்ம ஸ்டேட்டஸ் விண்டோ. பேரு பாலியார் ஜூனியர், வயசு 17, ரேஸ் ஆர்க் டீமன் இருக்கு. ஆனா ஸ்ட்ரெங்த், மனா எல்லாமே ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்கில் தான் கண்ட்ரோல் டீமன். ஓவரால் ரேட்டிங் பார்த்தா லோ லெவல் டீமன் கிங். ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த நாவல்ல டீமன் கிங் செத்து ஸ்டோரியே முடிஞ்சிச்சே, அப்புறம் எப்படி? யோசிக்கிறப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். கீழே விழுந்த ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. டீமன் ஃபோர்ஸஸ் தோத்து போச்சு. இப்போ டீமன் கிங் கிறிஸ்டலை எடுத்துட்டு உடனே எஸ்கேப் ஆகணும். இந்த மிஷனை முடிச்சா 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்பதான் பக்கத்துல யாரோ விழுகுறாங்க. பார்த்தா அது ஒரு டெட் பாடி. ஹீரோ ஒரு டீமனா மாறிட்டான். ஆனா சுத்தி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கேஸ்டல் மொத்தமா அழிய போகுது. ஷார்ட்டா சொல்லணும்னா இவனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. யானோ ஒரு ரேண்டம் கேரக்டரா இவன் ரீபர்த் ஆயிட்டான். ஆனா இது மட்டும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரியல் மேட்டர் என்னன்னா, நான் இப்போ ஒரு டீமனா மாறிட்டேன். அதுவும் யாருன்னு பார்த்தா டைரக்டா டீமன் கிங்கோட மகன். இந்த கேரக்டரை பத்தி பெருசா சொல்லல. இப்போ இவனுக்கு 17 வயசாகுது. நம்ம ஹீரோக்கு நேரா போய் சண்டை போட எந்த ஸ்பெஷல் பவர்ஸும் இல்ல. நாவல்ல இவன் செத்தா கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா இவனுக்கு பெரிய ரோலே கிடையாது. ஆனா இப்போ நாவல் முடிகிற வரைக்கும் இவன் இந்த கேரக்டர்ல உயிரோட இருந்தே ஆகணும். அதுவும் இப்போ அழிய போற டீமன் ரியல்மோட பிரின்ஸா இவன் மாறிட்டான். ஓடும்போதே அந்த ரீப்பரை நல்லா திட்டுறான். ஏன்னா அவன்தான் உனக்கு கத்தி தெரியும்னு சொல்லி ஏதோ ஒரு ரேண்டம் கேரக்டருக்குள்ள இவன் அனுப்பி வச்சான். இப்போ இவன் டீமன் கிங் பையன் பாடியில இருக்கான். அங்க கேஸ்லே வெடிக்குது. ஹியூமன் வர்சஸ் டீமன் ஃபைனல் பேட்டில் நடக்குது. இந்த சண்டையில டீமன் கிங்கும் ஹீரோவும் சேர்ந்து சாக போறாங்க. டீமன் கிங் செத்துட்டு ஹியூமன்ஸ் வின் பண்ணுவாங்க. ஆனா பிரின்ஸா இருக்கிற இவன் சிக்குனா அப்பவே போட்டு தள்ளிடுவாங்க. எதிர்காலத்துல இவன் கிங் ஆகிரக்கூடாதுல்ல. சோ நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். சடனா நாவல்லையே இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ இவன் கண்டு முன்னாடி வருது. அதுல இவனோட பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா இவன் ரொம்ப வீக்கா இருக்கான். என்ன டீமன் கிங்கா மாத்திருக்கலாம்ல? அப்பவாச்சும் பவர் இருக்கும், இல்ல நெகோஷியேட்டாச்சும் பண்ணலாம். இப்போ தப்பிக்க கூட வழி இல்லையே. இவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வேர்ல்டுல உள்ள டெக்ஸ்ட்டை என்னால ரீட் பண்ண முடியும். அவன் அப்படியே போகும்போது ஒரு பிளேட்டை பார்க்கறான். அது மேல என்ன எழுதிருக்குன்னா, சப்ளை ஸ்டோரேஜ். சர்வை பண்ணா ஏதாவது கிடைக்கும்னு நம்புறான். இங்க யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைக்கும்னு ஹோப் பண்றான். ரூம்குள்ள போய் யூஸ்ஃபுல் ஐட்டம்காக தேட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து தப்பிக்க யூஸ்ஃபுல்லா ஏதாவதுன்னு பார்க்கறான். யூஸ்ஃபுல் ஐட்டம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு தேடுறான். ஆனா எவ்வளோ தேடி பாட்டும் ஒண்ணுமே கிடைக்கல. யூஸ்ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல, எல்லாமே வேஸ்டா இருக்கு. ஏதாவது கிடைக்கும்னு நம்புனேன், ஆனா ஒண்ணுமே இல்ல. இங்க ஹெல்ப் பண்ண எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்றான். பேரு தான் சப்ளை ரூம், ஆனா எல்லாமே ஜங்க் தான். வாரியர் டீமன் ரியல்மை அழிக்க போறதுல அதிசயமே இல்ல. டீமன் ரியல்ம்ல இப்போ எதுவுமே மிச்சம் இல்ல. இப்போ ஃபுல்லா எல்லாமே குப்பையா தான் இருக்கு. டீமன் ரியல்ம் அழியிறது கன்ஃபார்ம்னு ஹீரோக்கு புரியுது.
அங்க எதுவுமே மிச்சம் இல்ல, எல்லாமே நாசமா போச்சு. அப்போதான் ஒரு பாக்ஸ்ல ஒரு புக்க பார்க்கறான். அவன் அந்த புக்கை கையில எடுத்து பார்க்கறான். அதுதான் புக் ஆஃப் மேஜிக் ஸ்க்ரோல்ஸ் புக். நாவல்ல மேஜிக் தெரியாலிட்டி கூட ஸ்க்ரோல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த நாவல்ல ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி மேஜிக் பண்ண முடியும். சோ தப்பிக்க வழி தேடி அந்த புக்கை செக் பண்றான். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க பிளான் பண்றான். ஏதாவது மேஜிக் யூஸ் பண்ண வழி கிடைக்கும்னு நம்புறான். ஃபைனலி ஹீரோக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஐட்டம் கிடைச்சிடுச்சு. அதுதான் நம்ம ஹீரோவோட டெலிபோர்ட் ஸ்க்ரோல். இது அவனுக்கு இப்போ பெரிய ஹெல்ப்பா இருக்க போகுது. இதை யூஸ் பண்ணி டார்கெட் பிளேஸ்க்கு உடனே போயிடலாம். டெலிபோர்ட் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி தப்பிக்க ரெடியாகிறான். இப்போ ஹீரோ நினைச்ச இடத்துக்கு சேஃபா போயிடலாம். டெலிபோர்ட் பண்ணி அங்கிருந்து வெளியே போயிட நினைக்கிறான். சடனா கேசிலே பயங்கரமா அதிருது. கேசில் இடிஞ்சு விழ போற மாதிரி ஷேக்கிங் ஆகுது. உடனே பயத்துல ஸ்க்ரோலை ஆக்டிவேட் பண்றான். எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஆனா கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல. என்னாச்சுன்னு புரியாம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன் ஸ்க்ரோல் ஒர்க் ஆகலன்னு யோசிக்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல உங்க ஸ்பெல் ஒர்க் ஆகாதுன்னு எழுதிருக்கு. யாருன்னா இங்க ஸ்பெல் பேரியர் போட்டு வச்சிருக்காங்க. அதனால டெலிபோர்ட் ஸ்பெல் நியூட்ரல் ஆயிடுச்சு. இத பார்த்த ஹீரோக்கு தலைவாசலே சுத்திருச்சு. இப்போ தப்பிக்க வேற வழியே இல்ல. ஹீரோ கையில இப்போ வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. டெலிபோர்ட் பண்ணி தப்பிக்க வழியே இல்லையே. ஹீரோ அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம புலம்பி அழுவுறான் நம்ம ஹீரோ. என்கிட்ட இப்போ டைம் இல்ல, வேற ஐட்டம்ஸ் தேடி தப்பிக்க வேற வழியே இல்ல. லாஸ்டா என் உயிருக்காக ஹியூமன் வாரியர் கிட்ட பிச்சை கேட்கணும். அப்போதான் அந்த ஸ்பெல் புக்ல ஒரு பேஜ் திருப்புறான். அதுல இருந்த ஸ்பெல் நம்ம ஹீரோக்கு செம்ம யூஸ். ஆனா சீன் உடனே கட் ஆகி வேற இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நடந்து போறான். அது நம்ம ஹீரோ தான். அவன் அப்பியரன்ஸ் மொத்தமா மாறி இருக்கு. அந்த மேஜிக் ஸ்க்ரோல் மூலமா யாரோட அப்பியரன்ஸை வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இது ஒர்க் ஆகுமான்னு அவனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்ல. என்ன ஆகுமோ? இப்போ மேஜிக் யூஸ் பண்ணி ஹியூமன் பிரிசிலரா மாறிட்டான். பிளான் சக்சஸ் ஆகுமான்னு ஒரே டவுட் தான். இது நடந்தா அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். அவனோட மாஸ்டர் பிளான் என்னன்னா, ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி டீமன்ல இருந்து ஹியூமனா மாறி பிரிசனர்ஸ் கூட ஜாயின் பண்ணணும். யாருக்கும் இவன் டீமன்னு தெரியாது. எம்பரர் ஆர்மி மக்களை காப்பாத்த வரும்போது அவங்களோட தப்பிச்சிடலாம். நம்ம ஹீரோவும் அவங்களோட வெளியில போயிடுவான். அப்போதான் சான்ஸ் பார்த்து வேற சைட் தப்பிச்சிடலாம். இதுதான் பிளான். ஒரு பிரிசன் செல் பக்கம் ஆர்மிக்காக வெயிட் பண்ண போறான். இதுதான் அவன் லாஸ்ட் சான்ஸ். ஃபெயில் ஆனா எஸ்கேப் ஆக வேற வழியே இல்ல. பிரிசன்குள்ள போன உடனே அங்க நல்ல அமைதியா இருக்கு. ஹீரோக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு டவுட். அப்போ ஒரு பேட் ஸ்மெல் வருது. சீ, என்ன இது? ஒரு மாதிரி மீன் வாட மாதிரி இருக்கேன்னு மூக்க மூடிக்கிறான். ஆனா அது ரத்தத்தோட ஸ்மெல். அப்பதான் அவன் யாரையோ மிதிச்சிட்டேன்னு புரியுது. கீழே பார்க்கும்போது ஒரு கைய பார்க்கறான். காலுக்கு கீழே ஏதோ இருந்துச்சு. பார்த்தா ஒரு துண்டு கை மேல காலை வச்சிட்டான். அதை பார்த்ததும் மிஸ்டர் எம்சி ரொம்ப பயந்து போயிட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷனோட துண்டு கைய பார்க்கறான். கையில ரத்தம் வேற ஒட்டிருச்சு. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னான். என்ன பண்றதுனே தெரியல. முன்னாடி பார்த்த ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. எல்லாமே ஹியூமன்ஸ். பட் ஹீரோக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது எதுவும் அவன் நாவல்ல இல்ல. இது ஒரு ராம்காம் நாவலாச்சே. இந்த சிச்சுவேஷனை பார்த்ததும் அங்கிருந்து ஓடிடலாமான்னு தோணுச்சு. ஆனா எங்க தான் ஓடுறது? அப்பதான் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு. இந்த பிரிசன்ல உயிரோட இருக்கிற ஒரே ஆள் அவதான். கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஓகேவான்னு கேக்குறான். உத்து பார்த்தா அங்க 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு செத்து கிடக்க, இன்னொருத்தி டெட் பாடி பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. ஹீரோ நினைக்கிறான் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கான்னு. அவ ரத்தத்தோட ரொம்ப பயந்து போயிருக்கா. ஹீரோ கிட்ட போய் குள்ள குனிஞ்சு கேக்குறான். நானும் உன்ன மாதிரி மாட்டிக்கிட்டேன். நீங்க ஓகேவா? உன் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பொண்ணும் தலைய ஆட்டுது. சரி, நீங்க சேஃப்னா சரின்னு ஹீரோ சொல்றான். அப்போதான் பக்கத்துல கிடக்கிற டெட் பாடியை பார்க்கறான். அது கண்டிப்பா அவ ஃபேமிலி மெம்பரா தான் இருக்கணும். கவலைப்படாத, நம்மள காப்பாத்த சீக்கிரம் யாராச்சும் வருவாங்க. உனக்கு ஓகேனா நானும் உன் கூட இருக்கட்டுமா? யாராச்சும் வர வரைக்கும் நானும் இருப்பேன். அதை கேட்டு அந்த பொண்ணு ஹீரோவை சஸ்பீஷியஸா பாக்குது. ஹீரோ, நானும் ரொம்ப பயத்துல இருக்கேன். இதனால தான் நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். என்ன சுத்தியும் டீமன் கேசல் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் டீமன்ஸ். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் சேஃப். அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை சைலண்டா பாக்குது. எதுவும் பேசல. ஆனா சடனா அவ தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றான். உடனே சாரி, நான் வேற எதுவும் நினைக்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன், நோ ப்ராப்ளம்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இல்ல இல்ல இட்ஸ் ஃபைன், நீங்க இங்கேயே உட்காரலாம்னு சொல்றா. 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கு செம்ம ஆக்வர்டா இருக்கு. பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல. அப்போ அந்த பொண்ணு பேசுறா. இந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்க இவ்ளோ காமா இருக்கீங்களே, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றா. ஹீரோவும் சூப்பரா ஆக்டிங் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் பயத்துல தான் இருக்கேன்னு சொல்றான். நான் அதை வெளியில காட்டிக்கலன்னு ஹீரோ சொல்றான். ஆனா உண்மையில ஹீரோ பயத்துல தான் இருக்கான். பிளான் ஃபெயில் ஆனா வில்லன் கிட்ட மாட்டி செத்துருவோன்னு ஹீரோக்கு நல்லா தெரியும். இப்போ வேற வழி இல்லாம ஃபுல் ரிஸ்க் எடுக்கிறான். அப்போ ட்ரெஸ்ல உள்ள எதவோ இருக்கிறத பாக்குறான்.
தேடி பார்த்தா ஒரு குட்டி பிஸ்கட் கிடைக்குது. இத ஹீரோ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தான். பசி எடுக்கும்போது சாப்பிட இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு நினைச்சான். ஆனா இப்போ அவனுக்கு பசி எடுக்கல. ஹீரோ பக்கத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ என்கிட்ட சாப்பிட ஒரு பிஸ்கட் இருக்கு, உனக்கு வேணுமா? நான் வரும்போது எடுத்துட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஹீரோ கேக்குறான். ஹீரோக்கு ரொம்ப ஷையா இருக்கு. சீன் வேற செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. அந்த பொண்ணு பதில் சொல்லல. அதனால ஹீரோ உனக்கு பிஸ்கட் வேணாமான்னு கேக்குறான். அவன் பிஸ்கெட்டை அவகிட்ட காட்டுறான். பொண்ணு என்ன சொல்ல போறாளோன்னு ஹீரோ வெயிட்டிங். சீன் ரொம்ப டென்ஸா மாறுது. ஹீரோ ஹார்ட் பீட் அதிகமாகுது. நெக்ஸ்ட் என்ன ட்விஸ்ட்னு பாருங்க. அந்த பொண்ணு பிஸ்கெட்டை வாங்கி தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுறா. ஹீரோ மனசுக்குள்ள இவ்ளோ பசியில இருந்தும் ஏன் இவ்ளோ மெதுவா சாப்பிடுறா, ஒருவேளை டேஸ்ட் பிடிக்கலையோன்னு நினைக்கிறான். ஹீரோ அவளுக்கு ஆறுதல் சொல்றான். கவலைப்படாத, சீக்கிரமே இம்பீரியல் ஃபோர்ஸ் நம்மள ரெஸ்கியூ பண்ண வந்துரும். அப்போ சடனா கைதிகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோவும் இம்பீரியல் ஆர்மி வந்துட்டாங்களோன்னு நினைக்கிறான். நிறைய சோல்ஜர்ஸ் வர்றாங்க. ஒரு சோல்ஜர் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றான். ஆனா அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஹீரோக்கு ஏதோ சரியா படல. அந்த சோல்ஜர் யோர் ஹைனஸ்னு சொல்லி கீழே குனிஞ்சு நான் தண்டனைக்கு உரியவன்னு சொல்றான். ஹீரோ திரும்பி பார்த்தாதான் புரியுது, அந்த சின்ன பொண்ணு தான் இந்த எம்பையரோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சார்லட். அப்போ மிஷன் கம்ப்ளீட்னு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. போனஸா 100 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. சீன் இப்போ இம்பீரியல் ஆர்மி பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. சோல்ஜர்ஸ் கேம்பை கார்ட் பண்ண, உள்ள பிரின்சஸ் நிம்மதியா சாப்பிடுறாங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா அதே நேரம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. பிரின்சஸை கூட்டிட்டு வரும்போது ஹீரோவும் பேஸ்குள்ள வந்துட்டான். ஆனா அவன் யாருன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு மனுஷன் இல்ல, ஒரு டீமன்னு தெரிய வருது. ஹீரோ பிரின்ஸ ஒரு லோ லெவல் ஹியூமன் குரூப்ல இருக்கிறாங்க. இம்பீரியல் மெஜிஷியன்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணா டீமன் கிங் கர்ஸ்ல மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா எனக்கு கேம் ஓவர் தான். அதுதான் இப்போ டேஞ்சரஸான விஷயம். பிரின்சஸ் என்ன செக் பண்றதுக்கு முன்னாடி இவரை செக் பண்ணுங்க, இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆனா மேஜிக்ல செக் பண்ணா ஹீரோ மாட்டிக்குவான்னு பிரின்சஸ்க்கு தெரியல. மேன்கிரைட்டால எதுவும் பேச முடியல. முன்னாடி நோபிள்ஸ் இருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா, முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கிற பிரின்சஸ் சார்லட் கேரக்டரை மேன்கிரைட் நாவல்ல கிரியேட்டே பண்ணல. நைட் வந்து லேட் ஆயிடுச்சு சாரின்னு கேட்க, பிரின்சஸ் பரவாயில்ல உங்க பாசம் எனக்கு தெரியும்னு கூலா சொல்றாங்க. டியூக் சலரன் வந்ததும் உங்களை பேலஸ் கூட்டிட்டு போயிடுவோன்னு நைட் சொல்றான். பிரின்சஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றாங்க. ஹீரோ நான் எதுவும் பண்ணலையேன்னு கேட்க, பிரின்சஸ் நீ கூட இருந்ததே பெரிய சப்போர்ட் தான்னு சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு நல்ல தைரியம் வந்துருச்சு, உன்னை சேஃபா வீட்ல டிராப் பண்றேன், உன் ஊரு பேரு சொல்லு, எங்கிருந்து வர? ஆனா மேன்கிரைட் ஃபுல்லா ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவன் ஒரு டீமன் ரியல்ம், அதை வெளியில சொல்ல முடியாது. ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகி பயத்துல நிக்கிறான். என்ன சொல்றதுனே தெரியல. எங்க இருக்கோன்னே ஹீரோக்கு புரியல. இந்த உலகத்துல நிறைய பிளேசஸ் இருக்கு, ஆனா எதுவுமே ஹீரோக்கு தெரியல. முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் இப்ப எல்லாமே மறந்து போச்சு. அப்போதான் யாரோ முறைக்காத மாதிரி ஒரு ஃபீல். சைட்ல பார்த்தா அந்த நைட் பிரின்சஸ் கூட இருக்கிற ஆளு கொலகாண்டுல ஹீரோவே பார்க்கறான். பார்த்தாலே கொல்ற மாதிரி இருக்கு. ஹீரோ உடனே எதுவும் ஞாபகம் இல்லைன்னு பொய் சொல்லி சமாளிக்க பார்க்கறான். மனசுக்குள்ள இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறான், ஒரு பொய்ய சொல்லுவோம். நைட் வேற முறைக்கிறான். சோ பிரின்சஸ் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண லேட் ஆனதால இப்படி சமாளிக்கிறான். ஆனா பிரின்சஸ் ஃபுல் எமோஷனல் ஆயிட்டாங்க. ஐயோ உனக்கு இப்படி ஆயிருச்சான்னு ஃபீல் பண்ணி கவலைப்படுறாங்க. ஹீரோவோட ஆக்டிங்க பார்த்து அவனே ஷாக் ஆயிட்டான். இவங்க நம்பிட்டாங்களா? பிரின்சஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஒருவேளை நிஜமாவே நம்பிட்டாங்களோ? இப்போ பார்க்க அவ ரொம்ப கியூட்டா ஹீரோக்கு தெரியறாங்க. அப்புறம் பிரின்சஸ் சொல்றாங்க, கவலைப்படாத, லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருப்ப போல. ஆனா இப்போ கவலைப்படாத, ப்ராமிஸ் பண்றேன், என் பேரு மேல சத்தியமா உனக்கு மெமரி வர்ற வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். அப்போ அந்த நைட் தடுக்க பார்க்கறான். நைட் சொல்றான், பிரின்சஸ் இப்படியெல்லாம் யார்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்றது தப்பு. ஆனா பிரின்சஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்போ சொன்ன வார்த்தைய திரும்ப வாங்க முடியாது, இல்லனா எல்லாரும் என்ன பொய்ன்னு சொல்லுவாங்க. நைட்டும் எதுவும் பண்ண முடியல, பிரின்சஸ் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க. ராயல் ஃபேமிலி ஆனர்னு ஹீரோ சைலண்ட் ஆகிட்டான். பிரின்சஸ் உயிருக்கு ஆபத்துன்னு ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எழுதின நாவல்ல இந்த ஜெயில பத்தி அதிகமா எழுதல. சோ பிரின்சஸ் இங்க இருப்பாங்கன்னு அவனே எதிர்பார்க்கல. இப்போ அவன் எழுதின உலகத்திலேயே வந்ததால எல்லா பேக் ஸ்டோரியும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடுச்சு. பிரின்சஸ் ஒரு சைட் கேரக்டர்னு ஹீரோவுக்கே அவங்க ஃபியூச்சர் பத்தி தெரியாது. இவங்க அண்ணன் கிங்காக தங்கச்சிய கூட கொல்ல துணிஞ்சவான். ஹீரோ பிரின்சஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னாலும் இவங்க இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறான். ஹீரோ இப்போ வீக்கா இருந்தாலும் இந்த பொண்ணை சாவ விடக்கூடாதுன்னு முடிவு பண்றான்.
பிரின்சஸ் ட்ரஸ்ட்டை வின் பண்ண ஃபியூச்சர்ல ஹெல்ப்பா இருக்கும்னு ஹீரோ நினைக்கும்போது பிரின்சஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசுறாங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டம் போல, வயிறு மொத்தமா ஃபுல் ஆயிடுச்சு. காட் கிட்ட போய் பேசுற ஒரு டாக்டரை வர சொல்லி செக்அப் பண்ணணும்னு. ஆனா காடோ நான் உங்க சேஃப்டிக்கு தான் இங்க இருக்கேன்னு சொல்றான். நான் போயிட்டா உங்க சேஃப்டி என்ன ஆகும்னு கேக்குறான். பிரின்சஸ் ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சிர்லன்ஸ், டீமன் கிங் செத்துட்டாரே, இனிமே என்ன டேஞ்சர் வரப்போகுது, நான் சேஃப் தான்னு சொல்றா. காட் இப்போ சடனா சீரியஸ் ஆகிட்டான். அவனுக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டேஞ்சர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு வர போயிடுறான். நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன்னு போயிடுறான். பிரின்சஸும் தேங்க்யூ சொல்றா. காட் வெளியே போன உடனே பிரின்சஸ் சடனா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. மேன்கடோ கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்றா. மேன்கடோக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சுன்னு ஷாக்கா பாக்குறான். அவ பர்சனாலிட்டி மொத்தமா மாறிடுச்சு, வேற ஆளு மாதிரி பேசுறா. பிரின்சஸ் டீ சாப்பிட்டுட்டே சொல்றா, ஐ எம் சாரி, என்னால நீ இப்போ டேஞ்சர்ல இருக்க, செத்து கூட போவ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இத கேட்டு மேன்கிரைட் ஷாக் ஆகுறான். அவ டோட்டலா வேற மாதிரி தெரியறா, வேற ஆத்மா உள்ள வந்த மாதிரி. டீய ஒரு சிப் அடிச்சுட்டே சொல்றா, ஃபேமிலி சீக்ரெட்ஸ சொல்ல முடியாது, ஆனா இப்படியே போனா நான் செத்துருவேன். ஸ்டெப் பிரதர் வெர்டியஸ் தான் காரணம். இந்த கேம்ப்ல உள்ள எல்லாரும் எனிமீஸ். அவங்க பிரின்ஸ் சைடு இருக்காங்க, என்ன வாட்ச் பண்ணி கொல்ல பாக்குறாங்க. ரெஸ்கியூ பண்ண பிரின்சஸ் செத்துட்டான்னு யாருக்கும் தெரியாம பண்ண பாக்குறாங்க. இத கேட்டு மேன்கிரைட் ஷாக் ஆகுறான். என்ன சேஃபா பாத்துக்கிற மாதிரி நடிச்சு திடீர்னு கொல்ல பிளான் பண்றாங்க. இதுதான் அவங்க ரியல் ஃபேஸ். ரெஸ்கியூ பண்ண விஷயம் கூட வெளியில தெரியாம பண்ண பாக்குறாங்க. இத கேட்டு மேன்கிரைட் ஷாக் ஆகுறான். மேன்கடோக்கு புரிய ஆரம்பிச்சது. டீமன் கேசல்ல இருந்து ரெஸ்கியூ பண்ண இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? பிரின்சஸையும் அவனையும் ஹைட் பண்ண தடியான பிளாங்கெட்ல சுத்தி இருந்தாங்க. அப்போ பிரின்சஸ் சொல்றாங்க, சோல்ஜர்ஸ் மேல இருந்து ஆர்டர் வர்ற வெயிட் பண்றாங்க. ஆர்டர் வந்த உடனே என்ன போட்டு தள்ளிடுவாங்க. என்ன கொன்னுட்டு ரெஸ்கியூ பண்றப்போ பிரின்சஸ் செத்துட்டாங்கன்னு பொய் சொல்லிடுவாங்க. சாட்சியே இல்லாம உன்னையும் கொன்னுடுவாங்க. ஏன்னா அவங்க எந்த வீக் பாயிண்ட்டையும் வெளியில விட மாட்டாங்க. கேசல்ல எல்லாரும் செத்துட்டாங்கன்னு ஸ்டோரி கட்டி விடுவாங்க. மேன்கிரைட் கேக்குறான், அந்த நைட் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே, அவர் உங்க மேல அக்கறையா இருந்தாரு, நீங்க பிரின்சஸ் வேற. பிரின்சஸ் சொல்றாங்க, இல்ல, இங்க யாரையும் நம்ப முடியாது, எல்லாரும் எனக்கு எனிமீஸ் ஆகிட்டாங்க. இப்போதான் ஹீரோக்கு புரியுது, அந்த நைட்டும் எனிமி தான். நம்ம நல்லா ட்ராப் ஆயிட்டோம், தப்பிக்க வழியே இல்ல. அப்போ பிரின்சஸ் ஒரு ட்விஸ்ட் தராங்க. டோன்ட் வரி, நம்ம சேஃபா போக நான் சோல்ஜர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஃபுல் பிளானையும் சொல்றாங்க. பிளான் என்னன்னு காட்டல. வெளியே வந்த மேன்கிரைட், டைம் இல்ல, இந்த பிளான் ஒர்க் ஆகுமான்னு தெரியலன்னு யோசிக்கிறான். இந்த பிளான் ஃபெயில் ஆனா நம்ம உயிருக்கே ஆபத்து. அடுத்து என்ன பண்ணணும்? இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், இத மிஸ் பண்ணா நம்ம காலி. பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம ஹீரோ டென்ட்குள்ள போறான். ஆனா அங்க யாரும் இல்ல. பிரின்சஸ் சொன்ன பிளானை பத்தி ஹீரோ யோசிக்கிறான். இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பிரின்சஸ் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் உயிரோட போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மேன்கிரைட் அது என்ன வழின்னு கேக்குறான். அப்போதான் ஒரு ட்விஸ்ட். பிரின்சஸ் சிர் பிரான்சிஸ் பத்தி சொல்றாங்க. இந்த நைட் தான் டீமன் கேசல்ல இருந்து நம்மள கூப்பிட்டு வந்தது. மேன்கடோக்கு புரியல, சிர் பிரான்சிஸா, அது யாருன்னு முறிச்சு பாக்குறான். பிரின்சஸ், சரி நான் முதல்ல இருந்து சொல்றேன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மள டீமன் கேசல்ல இருந்து காப்பாத்தின அந்த நைட் தான் இந்த பிரான்சிஸ். மேன்கடோக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது. பிரின்சஸ் சொல்றாங்க, அவர் ரொம்ப ரேரான ஆளு. இம்பீரியல் ஃபேமிலியில அவர் நியூட்ரல், எந்த ஃபேக்ஷன்லயும் இல்ல, ஃபேமிலிக்கு மட்டும்தான் லாயல். மேன்கிரைட் கேக்குறான், அவரை நம்பலாமா? ஒருவேளை பிரின்ஸ் சைட் ஜாயின் பண்ணியிருந்தா நம்ம மாட்டிப்போம். பிரின்சஸ் சொல்றாங்க, அவர் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஜெயிலையே நம்மள கொன்னு இருக்கலாம். அங்க யாரும் இல்லாத போது நல்ல சான்ஸ் இருந்தாலும் அவர் நம்மள காப்பாத்தினாரு. அவர் ஒரு எக்ஸலண்ட் நைட், ராயல் ஃபேமிலிக்கு ரொம்ப லாயல். மேன்காடோவும் யோசிக்கிறான், இங்க யாராச்சும் நியூட்ரல் சைட்ல இருந்தா அவங்க பிரின்சஸ் சார்லட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா பிரின்சஸும் ஒரு ராயல் ஃபேமிலி தானே. இத பார்த்தா நமக்கு தப்பிக்க ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. சரி, நீ சொல்றபடியே செய்யறேன்னு கடைசில அவனும் ஒத்துக்கிறான். பிரின்சஸ் காட்ஸ டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவ கூட ஹெல்ப் பண்ண டிசைட் பண்றான். பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பிரின்சஸ் கேம்பை விட்டு வெளியே வராங்க. அத பார்த்த காட்ஸ், பிரின்சஸ் வெளியே டேஞ்சர், உள்ள போங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சஸ் கேட்கல, சுத்தி பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் பேனிக் ஆகி, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கிங் கிட்ட என்ன சொல்லுவோம்னு தடுக்கிறாங்க. பிரின்சஸ் கெத்தா, நான் இந்த நாட்டு இளவரசி, என்னையே தடுக்க உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு மிரட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் தங்க கடமைன்னு சொன்னாலும் பிரின்சஸ், என்னோட கேள்வியை அவாய்ட் பண்றியா, அரமனைக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன்னு வார்னிங் கொடுக்கறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிட்டான். வெளியே வந்தாச்சு,
ஆனா நான் தேடுறவன் எங்கன்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு நைட் தடுத்து யாரு நீன்னு கேக்குறான். ஹீரோ சர் பிரான்சிஸ தேடி வந்தேன்னு சொல்ல அவர் டீமன் கிங் கேசலுக்கு போயிட்டாருன்னு நைட் சொல்றான். ஹீரோ ஷாக் ஆயிட்டான். மொத்தமா சொதப்பிடிச்சேன்னு நினைக்கிறான். அப்போ நைட் பிரின்சஸ் கூட எப்பவும் இருக்கிற சர் லான்ஸ் பத்தி ஏதாச்சும் சொல்ல வராரு. சர் பிரான்சிஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அவர் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மெம்பர். அவரோட ரெக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதனால இப்போ கிளம்பிட்டாரு. டீமன் கிங் பேலஸ்க்கு போறாரு மீதி உள்ள வேலைகளை முடிக்க. ஆனா மெயின் கார்டுக்கு இப்போ ஷாக். ஏன்னா அவன் பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு. சர் லான்ஸ் இவன் அதே நைட் தான் பிரின்சஸ் பக்கத்துல நின்ன அதே ஆளு. இவனுக்கு நம்ம பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பிரான்சிஸ முன்னாடியே அனுப்பிட்டாரு. இப்போ இந்த நைட் நம்ம எனிமி. இருக்கிற ஒரே ஆப்ஷனும் போயிடுச்சு. அப்போ நைட் கேக்குறான், நான் உன்கிட்ட மறுபடியும் கேக்குறேன் சொல்லு. சர் பிரான்சிஸ் கிட்ட என்ன வேலை? நீ ஏன் அவரை தேடி வந்த? பதில் சரியா சொல்லலனா மேல இடத்துல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். மெயின் கார்ட் சொல்றான், சார் எமர்ஜென்சி, சர் பிரான்சிஸ் ஆபத்துல இருக்காரு. அவன் நினைக்கிறான், பிளானை இப்போ ஃபிளாப் ஆக நான் விடமாட்டேன், ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இவன் நம்புவான்னு நினைச்சேன். ரெஸ்கியூ பண்ணலாம்னு நைட் சொல்லுவான்னு பார்த்தா அவர் ரியாக்ஷன் வேற மாதிரி. மொத்தமா லாஜிக்க கேக்குறான். என்ன சொல்ல வர புரியல. அவர் ரியாக்ஷன் ரொம்ப நார்மலா இருந்தது. மெயின் கார்டுக்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தலைய குனிஞ்சு மெயின் கார்டு சொல்றான், டீடைல்ஸ் புரியாம இருக்கலாம், ஆனா ஏதோ பெருசா நடக்க போகுது. சர் பிரான்சிஸ் மற்றும் பிரின்சஸ் உயிருக்கு இப்போ பெரிய ஆபத்து. சேஃப்டிக்கு தான் நான் சொல்றேன். உடனே சர் பிரான்சிஸ அங்க இருந்து திரும்ப கூப்பிட்டு வரணும் இமீடியட்லி. எனக்கு தெரியும் நீ இப்போ நான் சொல்றத நம்ப மாட்டேன். ஏன்னா நான் இங்க இப்போதான் புதுசா வந்தேன். ஹெல்ப் பண்ணுங்க சார். டைம் போயிட்டே இருக்கு. பிரான்சிஸ காப்பாத்து. சீக்கிரம் போலாம். நான் இங்க புதுசு, யாருக்கும் என்ன தெரியாது. இல்ல, ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நைட் பதில் சொல்றாரு, அப்படி இல்ல, நான் உன்னை நம்புறேன். ஹீரோக்கு இப்போ பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஏன் நம்புறாருன்னு அவருக்கு புரியல. நைட் திரும்பவும் சொல்றாரு, மறுபடியும் சொல்றேன், நீ இப்போ சொன்ன எல்லாத்தையும் நான் முழுவா நம்புறேன். ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி கேக்குறாரு, உண்மையாவே நம்புறீங்களா? என்கிட்ட எதுவும் ப்ரூஃப் கூட இல்லையே. அப்புறம் எப்படி நம்புறீங்க? நைட் சொல்றாரு, நீ சொன்னது சரிதான். ஏன் நம்புறேன்னு கேட்டா உன்னோட இன்னசென்ட் பிஹேவியர் தான் காரணம். ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து இவ்ளோ ஓப்பனா பேசுற உன்னை பார்த்தாலே உண்மைன்னு தெரியுது. ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. ஏன்னா யாரும் இவரை இப்படி சொன்னதில்ல. நைட் தொடர்ந்து பேசுறாரு, எனக்கும் இங்க ஏதோ தப்பா தோணுது. சர் பிரான்சிஸ்க்கும் இது தெரியும் போல. அவரு கிளம்பும்போது வார்னிங் சொன்னாரு. யாராச்சும் வந்து ஹெல்ப்னு சொன்னா இது சீரியஸ் மேட்டர்னு சொன்னாரு. ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. பிரான்சிஸ்க்கு முன்னாடியே எல்லாம் தெரியுமா? நான் வருவேன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. அப்போ ஏன் அவர் இங்கிருந்து போனாரு? பிரின்சஸ் டேஞ்சர்ல இருக்கும்போது அவர் கூடவே இருந்திருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ நைட், சரி வா போலாம், உனக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியுமான்னு கேக்குறாரு. ஹீரோ இப்போ கிளம்ப ரெடி ஆகுறாரு. பிரான்சிஸோட திட்டம் என்னன்னு பார்க்கணும். பிரின்சஸை எப்படியாச்சும் காப்பாத்தணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹீரோவும் நைட்டும் வேகமா போறாங்க. இந்த ஜர்னி ரொம்ப த்ரில்லா இருக்க போகுது. பிரான்சிஸோட மாஸ்டர் பிளான பாருங்க. ஹீரோவோட அடுத்த ஆக்ஷன் என்னன்னு பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை. நைட்டோட நம்பிக்கை ஹீரோக்கு தைரியம். குதிரை ரைடிங்ல ஹீரோ புரிங்கிறாரு. அடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பிரான்சிஸ் பிளான் பண்ணி போனாரா? பிரின்சஸ ஹீரோ காப்பாத்துவாரா? போலாமா? ஹார்ஸ் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த ட்விஸ்ட் உங்க யாரும் எதிர்பார்க்கல. மேன்கார்டுக்கு எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அந்த நைட் கவலைப்படாதன்னு சொல்றான். என் குதிரை ஸ்டீட் நம்ம 2 பேரையும் தூக்கும். என்ன ஃபாலோ பண்ணு. நம்ம சீக்கிரம் சர் பிரான்சிஸ பார்க்கணும். நைட் சொல்றான், என் பேரு டாரோஸ். மேன்கார்டும் ஓகே சொல்றான். பட் இதையெல்லாம் எனிமி சர் லான்ஸ் சீக்ரெட்டா கவனிச்சுட்டு இருந்தான். இவங்க பிளான் அவனுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சு. 2 பேரும் குதிரையில கிளம்புறாங்க. பட் மேன்கார்ட் பயத்துல நைட்டை டைட்டா புடிச்சுக்கிறான். வழியில சோல்ஜர்ஸ் டீமன்ஸை கைது பண்றத பாக்குறான். கேட்டை தொற, இவங்கள உள்ள தள்ளுன்னு சோல்ஜர்ஸ் கத்துறாங்க. மேன்கார்டுக்கு டவுட் ஆகி, சார் இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். நைட் சொல்றான், இவங்க எல்லாம் டீமன் பிரிசனர்ஸ், வார்ல மாட்டினவங்க. HQ போன உடனே இவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இவங்க சாவதே கரெக்ட். மேன்கார்ட் சரின்னு சொன்னாலும் நானும் மாட்டிக்கிட்டா என் கத்தியே அவ்வளவுதான்னு நினைக்கிறான். நைட் ஆச்சு, ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நைட், இதுதான் அந்த இடம்னு சொல்றான். இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அங்க சர் பிரான்சிஸும் இருப்பாருன்னு நம்ம ஹீரோவும் ஒரு நைட்டும் போறாங்க. அப்போ 2 கார்ட்ஸ் தடுத்து, நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நைட் உடனே,
நான் தான் 11 ஸ்குவாட்ரன் லீடர் லியூட்டனன்ட் தூரஸ்னு சொல்றாரு. கார்ட்ஸும் சரி இங்க ஏன் வந்தீங்கன்னு திரும்ப கேக்குறாங்க. தூரஸ் சொல்றாரு, இந்த பையன் சர் பிரான்சிஸ் கிட்ட ஒரு சீக்ரெட் விஷயம் சொல்லணும், அதான் கூட்டிட்டு வந்தேன். சர் பிரான்சிஸ் பேரை கேட்டதுமே கார்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. சர் பிரான்சிஸா? அவர்தான் டீமன்ஸ் கூட சண்டை போட்டு இப்போதான் இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வந்துச்சேன்னு கார்ட் சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீரோ யோசிக்கிறான், பிரான்சிஸ டீமன்ஸ் கொன்றுச்சா? இதுல ஏதோ தப்பு இருக்கே. சோல்ஜர் சொல்றான், நல்ல நைட்டை டீமன்ஸ் கொன்னுட்டாங்களே, ரொம்ப மோசம். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ அவர் இல்லனா பிரின்சஸை யாரு சைடு எடுக்க முடியும்? எல்லாமே போச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறான். சோல்ஜர் சொல்றான், வேணும்னா மெசேஜை என்கிட்ட சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன். நைட் உடனே இல்ல இது ரொம்ப பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சோல்ஜர் சரி பிரான்சிஸ் தான் இல்லையே கிளம்புங்கன்னு சொல்ல நைட்டும் சல்யூட் அடிச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஹீரோக்கு இப்போதான் பயம் வருது. இப்போ எப்படி தப்பிக்கிறது? பிரின்சஸும் டேஞ்சர்ல இருக்காங்க, பிரான்சிஸும் உயிரோட இல்ல. இனிமேல் என்ன ஆகும்? பெர்டியஸுக்கு ராஜா ஆகணும்னு வெறி. அதனால பிரின்சஸ் சார்லட்ட கொல்ல துடிக்கிறான். பிரின்சஸ் உயிரோட இருக்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்கள கொன்னு அந்த பழிய டீமன் மேல போட பிளான் பண்றான். இத மறைக்க எல்லா எவிடன்ஸையும் அழிக்கிறான். பிரின்சஸ பத்தி தெரிஞ்ச எல்லாரையும் கொன்னுட்டான். சர் பிரான்சிஸ் கூட இருக்கறனால அவங்கள பிளான் பண்ணி டீமன் கேசலுக்கு அனுப்புறான். அங்க வச்சு சர் பிரான்சிஸ கொன்னுட்டு பழிய டீமன் மேல போட பாக்குறான். ஆனா பிரின்சஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள காப்பாத்தியே ஆகணும், கிவ் அப் பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணி 2 பேரையும் தப்பிக்க வைக்கணும். அப்போ லியூட்டனன்ட் வரான், தம்பி உண்மைய சொல்லு, சர் பிரான்சிஸும் பிரின்சஸும் ஆபத்துல இருக்காங்கன்னு சொன்னியே, அங்க என்ன நடக்குது? உண்மைய சொல்லு. ஹான்கார்ட் உண்மைய சொல்றான். எல்லாத்தையும் கேட்டுட்டு லியூட்டனன்ட் ஷாக் ஆகுறான். அப்போ சர் பிரான்சிஸ கொல்ல போறது டீமன் இல்ல, நம்ம கூட்டத்திலேயே இருக்கிற ஒருத்தனா? நைட் தான் கொன்னிருக்கணும்னு மேன்கார்ட் விவரிக்கிறான். இப்போ சர் பிரான்சிஸ நம்ம கூட்டத்துல இருக்கிற நைட் ஒருத்தன் தான். லெப்டினன்ட் சொல்றான், நீங்க பிரின்சஸ காப்பாத்த போறீங்களா? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும்னு. அப்புறம் நெஞ்சு மேல கை வச்சு சொல்றான், நானும் இப்ப பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்ண தயார்னு. மேன்கார்டுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் கேக்குறான், நிஜமாவா? லெப்டினன்ட் சொல்றான், ஆமா, நானும் சர் பிரான்சிஸ் குரூப்ல மெம்பர் தான், சோ ஹெல்ப் பண்ணுவேன். மேன்கார்டும் சொல்றான், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லெப்டினன்ட். மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவன் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா சேஃப்டிக்காக இவன் ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெப்டினன்ட் சொல்றான், சரி இப்போ கேம்புக்கு போலாம், பிரின்சஸ் அங்க தனியா இருப்பாங்க, அவங்கள காப்பாத்தணும். மேன்கார்ட் பின்னாடி பார்க்கறான், அங்க டீமன் கிங் கூட்டை இருக்கு. அதை பார்த்து இது டீமன் கிங் பேலஸ்னு யோசிக்கிறான். லெப்டினன்ட்டை நிறுத்தி ஒரு நிமிஷம்னு சொல்றான். என்னாச்சுன்னு கேட்க மேன்கார்ட் சொல்றான், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. 2 பேரும் பேலஸ் உள்ள போறாங்க. லெப்டினன்ட் சொல்றான், ஓஹோ, சப்ளைஸை லூட் பண்ணி தப்பிக்க போறீங்களா? இது செம்ம ஸ்மார்ட் மூவ் தான். ஆனா இத பார்த்த முன்னாடியே யாரோ வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு. அவனுக்கு தெரியாது அங்க வந்தது நம்ம மேன்கார்ட் தான்னு. மேன்கார்ட் சொல்றான், ஏதாச்சும் கண்டிப்பா கிடைக்கும், தேடி பாப்போம். அப்போ லெப்டினன்ட் நினைக்கிறான், டீமன் கிங் செத்தது தெரிஞ்ச உடனே டீமன்ஸ் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டாங்க போல. டீமன்ஸ் எப்பவும் செல்ஃபிஷ் தான். மேன்கார்ட் சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான், அது நான் தான்டா. மேன்கார்ட் பொருட்களை தேட ஆரம்பிக்கிறான், ஏதாச்சும் யூஸாக கிடைக்கும்னு சொல்றான். ஹீரோ நம்ம பொருட்களை பார்த்து நமக்கு யூஸாக ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்றான். அப்புறம் லெப்டினன்ட்டை பார்த்து கூப்பிடுறான், லெப்டினன்ட் கொஞ்சம் இங்க பாருங்க. அப்புறம் லெப்டினன்ட்டும் முன்னாடி பார்த்துட்டு சொல்றாரு, வெயிட், நீ முன்னாடியே ஏதாவது யூஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டியா? நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் தான் முன்னாடியே இங்க வந்திருக்கேனே, எல்லாத்தையும் நான் எப்பவோ பார்த்துட்டேன். ஹீரோ லெப்டினன்ட் கிட்ட இது ஒரு மாஸ் டெலபோர்ட் ஸ்க்ரோல்னு சொல்றான். லெப்டினன்ட் அந்த ஸ்க்ரோலை பார்த்துட்டு, இது ஒரு டெலபோர்ட் ஸ்க்ரோல், இது டீமன் மேஜிக் வழியா செஞ்சதுன்னு சொல்றாரு. ஹீரோ உடனே சரி அங்க இருக்கிற எல்லா ஸ்க்ரோல்ஸையும் எடுத்துக்கலாம், பின்னாடி நமக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்றான். ஹீரோ ஆக்ட் பண்ணி, பெர்ஃபெக்ட் டைமிங், நான் ஒரு ஸ்க்ரோல் புக்கையும் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க நிறைய ஸ்க்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்றான். இப்போ லெப்டினன்ட்க்கு டவுட் வருது. அவர் யோசிக்கிறாரு, இவன் ஜெயில்ல இருந்த ஒரு பிரிசனர் தானே, ஆனா இவனுக்கு எப்படி இவ்ளோ ஸ்க்ரோல்ஸ் பத்தி ஐடியா இருக்குன்னு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லா புக்ஸ் மற்றும் ஸ்க்ரோல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் லெப்டினன்ட் கிளம்பலாம்னு சொல்ல ஹீரோவும் எஸ் சீக்கிரம் பிரின்சஸ் கிட்ட போகணும்னு சொல்றான். 2 பேரும் ஓடி வரும்போது லெப்டினன்ட் வழிய பார்த்து டவுட்ல கேக்குறாரு, நம்ம இந்த வழியா தான் வந்தோமா? ஹீரோ எஸ் சார், இதுதான் கரெக்ட் வழின்னு சொல்றான். லெப்டினன்ட் ஷோரா தான் சொல்றியான்னு கேட்கும்போது அவருக்கு எதுவும் ஃபீல் ஆகுது.
ஹீரோவோட கைய பிடிச்சு பக்கத்துல இழுத்து போய் சொல்றாரு, பேசாம இரு, இங்க யாரோ வராங்க போல. 2 பேரும் ஒரு ஸ்டாச்சு பின்னாடி மறையறாங்க. லெஃப்டினன்ட் சொல்றாரு, பாத்தியா, நான் சொன்னல்ல, அங்க 2 சோல்ஜருங்க பேசிக்கிட்டு வராங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும். டீமன் கிங் பேலஸ்குள்ள தான் மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அங்க 2 பேர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய நைட் குரூப்பே இருக்கு. இதுதான் தி செலேரியன் டச்சி. இப்போ லெஃப்டினன்ட் செம்ம ட்ரபிள்னு சொல்ல ஹீரோ யோசிக்கிறான், செலேரியன் டச்சியா? இது பிரின்ஸ் பெர்டியஸ் அம்மா சைட் ஃபேமிலி பவர் ஆச்சே. இவங்க ரொம்ப பவர்ஃபுல். எம்பையர்லயே இவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நோபல் ஃபேமிலி. இவங்களுக்கு பிரின்ஸ் வெர்டியஸை எம்பரர் ஆக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் செலேரியன் டச்சியில இருக்கிற நைட்ஸ்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க ஆரிஜினே ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் ஹை ரேங்கிங் நைட்ஸ் இல்ல நோபல் ஸ்டேட்டஸ் உள்ள பெரிய ஆளுங்க தான். நான் இந்த ஸ்டோரியை அப்படிதான் எழுதியிருக்கேன். இங்க வெர்டியஸ் அவன் தங்கச்சி சார்லட்டை கொன்னுட்டு புது கிங்கா ஆவான். அப்போ நைட்ஸ்லாம் பேசிக்கிறத காட்டுவாங்க. அந்த 2 பேரும் தப்பிச்சு போனா நம்ம தலைவிதி மாறிரும்னு பயப்படுவாங்க. கூட இருக்கவன், கவலைப்படாத, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவான். மேன்கேட்ரா யோசிப்பான், எப்படி கண்டுபிடிப்பாங்களா? நம்ம இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு. அப்போ ஒரு நைட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி மேன்கேட்ராவும் லெஃப்டினன்ட்டும் ஸ்டாச்சு பின்னால இருக்கிறது கண்டுபிடிச்சிருவான். இப்போ லொகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க அந்த ஸ்டாச்சு பின்னால தான் இருக்காங்கன்னு சொல்லுவான். கவனிச்சு கேட்டா அவங்க பிரீதிங் சவுண்ட் கூட கேக்குதுன்னு சொன்ன உடனே, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா, எப்படின்னு மேன்கேட்ரா ஷாக் ஆவான். நைட் வாளை கை வச்சு, ஒழுங்கா வெளியே வந்துருங்க, ஈஸியா கொன்னுடுவோம்னு மிரட்டுவான். வேற வழி இல்லாம 2 பேரும் வெளியே வருவாங்க. இனி மறைஞ்ச பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இந்த பிரின்சஸும் கம்மி இல்ல, நிறைய பேரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. ஆனா இவனால எவ்வளவு பேரு சாவ போறாங்களோ. லெஃப்டினன்ட்டுக்கு கோபம் வந்து, பிரின்சஸ கொல்ல பார்த்தவங்களுக்கு ஜெயில் தான்னு வார்னிங் கொடுப்பான். ஆனா நைட் கூலா, இங்க இது எதுவும் மேட்டர் இல்லன்னு சொல்லுவான். பவர் இல்லாத, ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு லெஃப்டினன்ட் நீங்க வெளியில போனாலும் யாரும் உங்க பேச்ச நம்ப மாட்டாங்க. உங்க 2 பேரையும் கொல்றது எங்களுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா எம்பையரோட ஃபியூச்சருக்காக இத பண்ணியே ஆகணும். அப்போ மென்கேட்ரா, நீங்க பின்னாடி போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சண்டை போட தெரியாதுனாலும் 3 நைட்ஸ தனியா எதிர்க்கிறாரு. மென்கேடோ யோசிக்கிறாரு, இந்த வர சர்வைவ் பண்ண நானும் இன்னைக்கு செத்துடுவேன் போல. இந்த ஸ்கில்டு நைட்ஸ லெஃப்டினன்ட்டால தனியா சமாளிக்க முடியாது. இங்க வந்து 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு டேஞ்சர். அப்போ ஒரு டீமன் ஸ்டாச்சுவ பாக்குறாரு. அதோட கண்ணு லைட்டா எரியுது. இது டீமன் ஸ்டாச்சு. நாவல்ஸ்ல வர்ற மாதிரி இது மூவ் ஆகி எல்லாரையும் கொன்னுடுமோன்னு அவர் யோசிச்ச உடனே அந்த ஸ்டாச்சு நகர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாச்சு நைட்ஸ அட்டாக் பண்ணுது. அவங்களுக்கு எதுவும் புரியல. ஒரே அடியில கமாண்டரை போட்டு தள்ளிடுச்சு. அந்த ஸ்டாச்சு செம்ம டேஞ்சரஸ். மென்கேட்ராவும் ஷாக் ஆயிட்டாரு, ஏன்னா அவர் யோசிச்சதே நடந்துருச்சு. லெஃப்டினன்ட் சொல்றாரு, இதுதான் சான்ஸ், சீக்கிரம் ஓடுங்க, அவங்க ஸ்டாச்சு கூட சண்டை போடட்டும். 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. வெளியில வந்து குதிரையில ஏறி வேகமா தப்பிச்சு போறாங்க. அப்போ லெஃப்டினன்ட் சொல்றாரு, அந்த ஸ்டாச்சு எப்படி சடனா மூவ் ஆச்சுன்னு தெரியலன்னு மேன்கார்ட் சமாளிக்கிறான். ஆனா மேன்கார்டுக்கு எல்லாமே தெரியும். டீமன் கிங் பையனோட பாடிக்குள்ள வந்தப்பவே அவன் ஸ்டேட்டஸ் விண்டோவை செக் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட டீமன் டாமினேஷன்னு ஸ்கில் இருக்கு. அதை வச்சு லோ ரேங்க் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஸ்கில்ல வச்சு தான் ஸ்டாச்சுவை அட்டாக் பண்ண வச்சான். லெஃப்டினன்ட் தன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு மேன்கார்ட் நினைக்கிறான். அப்போ லெஃப்டினன்ட் அவனை பார்த்து, அந்த ஸ்டாச்சுவால தான் நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா செத்துருப்போம்னு சொல்றான். செம்ம ட்விஸ்ட். அப்போ பின்னாடி பார்த்துட்டு, யாரோ நம்ம ஃபாலோ பண்றாங்கன்னு லெஃப்டினன்ட் அலர்ட் ஆகுறாரு. ஒரு நைட் குரூப் அவங்கள துரத்துது. அவங்கள ஃபாரஸ்ட்டை விட்டு தப்பிக்க விடாதன்னு லீடர் ஆர்டர் போடுறான். மேன்கார்ட், கட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல லெஃப்டினன்ட், என்ன பண்ண போறன்னு கேட்குறாரு. மேன்கார்ட் தன்னோட ஸ்க்ரோல் புக்ல தப்பிக்க ஏதாவது கிடைக்குமான்னு வேகமா சர்ச் பண்றான். ஒரு நல்ல மேஜிக் சிக்கினதும் இது போதும்னு கையை உயர்த்தி ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றான். அதனால குதிரைங்க செம்ம ஸ்பீடா பறக்குது. மேன்கார்ட், நம்ம தூரம் வந்துட்டோம், ஆனா இன்னும் துரத்துறாங்க. லெஃப்டினன்ட் ஆச்சரியமா, உன்னால ஆக்சிலரேஷன் மேஜிக் கூட பண்ண முடியுமா, இனி நம்மை பிடிக்க முடியாதுன்னு. ஆனா சடனா அவங்க மேல ஆரோஸ் பாயுது. நைட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்டினன்ட்டையும் மேன்கார்டையும் போட்டு தள்ளணும்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ லெஃப்டினன்ட் சொல்றாரு, அவங்க கிட்ட கிராஸ்போவும் இருக்கு போல, நம்மள ஈஸியா விடமாட்டாங்க போல இருக்கே. மேன்கார்டு உடனே புக்கை திறந்து ஏதாவது யூஸ்ஃபுல் ஸ்கில் இருக்கான்னு செக் பண்றான். மேஜிக் ஸ்டார்ட் பண்ண உடனே லெஃப்டினன்ட், இந்த மேஜிக் நைட்ஸ் கிட்ட வேலைக்கு ஆகாது, அவங்க எல்லாம் வெல் ட்ரெயின்டு நைட்ஸ், ஹார்ஸ் ரைடிங்ல செம்ம ஷார்ப்பு. மேன்கார்டும், எனக்கு தெரியும்,
நான் நாவல் எழுதும்போது யோசிக்காம இவ்வளவு பவர் கொடுத்துட்டேன்னு சொல்றான். ஆனா நம்ம எழுதின கேரக்டர்ஸே நமக்கு ஆப்பு வைக்கும்னு எதிர்பார்க்கல. இப்போ மேன்கார்ட் நான் இந்த மேஜிக்க நைட்ஸ் மேல இல்ல குதிரைங்க மேல பண்ண போறேன்னு சொல்றான். அது ஒரு இல்யூஷன் மேஜிக். குதிரைங்க கண்ணுக்கு முன்னாடி ஆல்கஹால் தெரியற மாதிரி பண்ணிட்டான். நைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கு, ஆனா குதிரைங்களுக்கு இந்த இல்யூஷனை தாங்க முடியாது. இப்போ குதிரைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம நைட்ஸ் எல்லாம் திணறாங்க. அவங்க குதிரைங்க எல்லாம் கண்ட்ரோல் இல்லாம துள்ள ஆரம்பிக்குது. ஆனா இந்த மேஜிக் ஒரு குதிரை மேலதான் வேலை செஞ்சுச்சு. இன்னும் 2 பேர் சேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சார்ம் மேஜிக் ட்ரை பண்றான். இன்னொரு குதிரை மேல சார்ம போட்ட உடனே அது நைட்டை தள்ளி விட்டுட்டு கண்ட்ரோல் இல்லாம ஓடுது. இப்போ இன்னும் 2 நைட்ஸ் தான் பாக்கி இருக்காங்க. மைண்ட் கண்ட்ரோல் ஸ்க்ரோல் தேடுறான், ஆனா அது எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஹீரோவோட குதிரையும் டயர்ட் ஆயிடுச்சு. அவங்க குதிரைகளும் இப்போ ரொம்ப டயர்டாயிருச்சு. ஆனா அந்த நைட்ஸ் இன்னும் இவங்கள சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சீக்கிரமே மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறப்போதான் ஹீரோவோட பார்வை முன்னாடி போகுது. அங்க நிறைய டீமன்ஸ் இருந்தாங்க. டீமன் வார்ல தப்பிச்சவங்க இவங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ கூப்பிட்டு போறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணதான் இந்த பிளான். டீமன் கிங் தோத்ததுக்கு அப்புறம் எல்லா டீமன்ஸையும் கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. அது என்ன ஃபீலிங்னு அவனுக்காக புரியல. இது அப்படியே அந்த ஸ்டாச்சு கிட்ட இருந்த அதே ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சுவை கண்ட்ரோல் பண்ண அதே ஃபீலிங். அது வந்ததும் ஒரு டீமனை நம்ம ஹீரோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டான். அந்த டீமன் திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. லெப்டினன்ட் நினைக்கிறாரு அட்டாக் இவங்க மேலேன்னு. அது ஹீரோவையும் லெப்டினன்ட்டையும் அடிக்க போற மாதிரி வந்துச்சு. ஆனா இவங்கள இக்னோர் பண்ணிட்டு அந்த டீமன் முன்னாடி போயிடுச்சு. லெப்டினன்ட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவனுக்கு எதுவுமே புரியல அந்த டைம்ல. ஏன் நம்ம முன்னாடி இருந்தும் நம்மைய விட்டுட்டு நைட்ஸ் கிட்ட சண்டை போட போறான்? நைட்ஸும் இப்போ ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த டீமனுக்கு என்ன ஆச்சுன்னு நைட்ஸ் கேக்குறாங்க. பைத்தியம் மாதிரி ஏன் பிஹேவ் பண்றது? ஆனா தப்பிக்க கூட டைம் இல்லாம ஒரே அடியில ஒரு நைட் காலி ஆயிட்டான். இன்னொரு நைட் ஷாக்ல சொல்றான், ஹை லெவல் நைட்டையே ஒரு செகண்ட்ல கொன்னு தள்ளிட்டான். ஆனா அந்த நைட் இன்னும் கெத்தா சொல்றான், உங்க கிங் தோத்துட்டான். இப்போ சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? உன்னை ஈஸியா தோற்கடிப்பேன்னு பில்டப் கொடுக்கறான். அப்போ ஹீரோ லெப்டினன்ட் கிட்ட சொல்றான், லெப்டினன்ட் வாங்க சீக்கிரம் எஸ்கேப் ஆயிரலாம். இவங்கள சண்டை போட விடுங்க. இது நம்ம எஸ்கேப் ஆக நல்ல சான்ஸ். அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு நல்லா தெரியும் என்னோட ஸ்கில் டீமன் டாமினேஷன் எல்லார் மேலேயும் ஒர்க் ஆகும். நைட்ஸை எல்லாம் ரொம்ப தூரம் பின்னாடி தள்ளிட்டோம். இப்போ தப்பிக்க 100% சான்ஸ் இருக்கு. ஹீரோவோட பிளான் படியே எல்லாம் நடக்குது. லெப்டினன்ட்டும் ஹீரோவோட ஃபாஸ்டா ஓடுறாரு. நைட்ஸ் எல்லாம் சண்டையில பிஸி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ இப்போ சேஃபா தப்பிச்சிட்டான். ஆனாலும் லெப்டினன்ட்டுக்கு இப்போ சின்ன சந்தேகம் மைண்ட்கிரேட் மேல வந்துடுச்சு. ஏன்னா இவங்க கஷ்டத்துல சிக்கும் போதெல்லாம் தப்பிக்க வழியே இல்லைனாலும் எப்படியோ ஒரு டீமன் வந்து இவங்கள காப்பாத்திடுது. போன தடவை ஒரு ஸ்டாச்சு வந்துச்சு, இப்போ இந்த ஆர்க் டீமன். ஆனாலும் போதன ப்ரூஃப் இல்லாதால லெப்டினன்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்காரு. சோ இவன் மேல ரொம்ப சந்தேகப்படாம இது அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டாரு. இப்போ பிரின்சஸ் சார்லட்ட காப்பாத்துறது தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அந்த கேம்ப வந்து சேர்றாங்க. சேர்ந்து பிரின்சஸ் டென்ட் கிட்ட போனதும் அங்க இருக்கிற காடி இவங்கள தடுக்கறான். உள்ள போக முடியாது. இந்த டென்ட்ல பிரின்சஸ் இருக்காங்க. உன் ஐடென்டிட்டிய காட்டு. நீ யாரு? அப்போதான் என்ட்ரி கிடைக்கும். டாரியஸ் சொல்றாரு, நான் லெப்டினன்ட் டாரியஸ். என்கிட்ட பிரின்சஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண முக்கியமான மேட்டர் இருக்கு. ஆனா காட் அதை நம்பாம, உனக்கு எவ்வளவு தைரியம் இங்க வரத்துக்கு? நீ ஒரு சின்ன ஆபீசர். நீ போய் டைரக்டா பிரின்சஸ பார்க்க தகுதி இல்ல. உன் ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ண முடியாது. அதுவும் இந்த சின்ன பையனை கூடவே கூட்டிட்டு போக முடியாது. இத முதல் தடவைன்னு உன்னை மன்னிச்சு விடுறேன். சீக்கிரம் கிளம்பு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு காட் மிரட்டுறான். டாரியஸ் இப்போ செம்ம கோவம் வந்து மைண்ட்கிரேட் கிட்ட சொல்றாரு, நம்ம பிளான் B-ய ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லிட்டு திடீர்னு காட் கழுத்துல கத்தியில் இறக்கிட்டாரு. இந்த சவுண்ட் கேட்டு பேக்ல மத்த காட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாரும் கேட்க டாரியஸ் சொல்றாரு, நாம சிக்கிட்டோம். மைண்ட்கிரேட், நீ உள்ள போய் பிரின்சஸ காப்பாத்து. நான் இவங்கள பாத்துக்கிறேன். மைண்ட்கிரேட்டும் ஓகே சொல்லிட்டு பத்திரமா இருங்கன்னு உள்ள போறான். உள்ள போனதும் பிரின்சஸ் சார்லட் முன்னாடி 2 பிரீஸ்ட்ஸ் இருக்கிறத பாக்குறான். அடுத்து என்ன ட்விஸ்ட்? மெயின்கேட்ட பார்த்த காட்ஸ், யார் நீ? உள்ள வர எவ்வளோ தைரியம்னு கேக்குறாங்க. ஆனா பிரின்சஸ் சார்லட், என்ன காப்பாத்த வந்தியா? நீ போயிட்டேன்னு நினைச்சேன்னு சந்தோஷப்படுறாங்க. மெயின்கேட் உடனே கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் ஸ்பெல்ல போடுறான். அதுல பிரீஸ்ட்ஸ் கண்ணு கூச, இதான் சான்ஸ்னு ஹீரோ மாஸ் டெலிபோர்ட் ஸ்பெல் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறான். ஹீரோ பிரின்சஸ் ஒன்ன சேர்ந்து இம்பீரியல் கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ வருது. குவெஸ்ட் கம்ப்ளீட். நீ இப்போ ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரா மாறிட்டன்னு நோட்டிஃபிகேஷன் வருது. நாவல்ல செத்து போக வேண்டிய பிரின்சஸ காப்பாத்துனதால ஃபியூச்சரே மாறிடுச்சு. இதுக்கு ரிவார்டா ஹீரோக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஹீரோ கிரேடியம் சிட்டிக்கு வந்து இறங்குறான்.
நாவல்ல படிச்சத வச்சு எல்லாம் தெரியும்னு நினைச்சான். ஆனா நேர்ல வந்து பார்த்தா சிட்டி வேற லெவல்ல ரொம்ப டீடைலா இருக்கு. இந்த சிட்டியை இவ்வளவு டீடைலா உருவாக்கியிருக்காங்கன்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இவ்வளவு டீடைல்ஸான்னு நினைச்சு ஹீரோ தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். சைட்ல திரும்பி பார்க்கறான். அங்க பிரின்சஸ் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. அவங்க ஷாக்ல என்ன சொல்றாங்கன்னா, இது இம்பீரியல் கேபிட்டல் ஆச்சே, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீமன் ரியம் கேம்ப்ல தானே இருந்தோம், பட் சடனா இங்க எப்படி வந்தோம்னு கேக்குறாங்க. ஹீரோ நினைக்கிறான் பிரின்சஸ் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்கன்னு. டெலிபோர்டேஷனால அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஹீரோ முடிவு பண்றான். ஹீரோ அவங்க கிட்ட நெருங்குறான். ஐ எம் சாரி பிரின்சஸ், உங்களுக்கு சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண டைமே கிடைக்கல. ஹீரோ தொடர்ந்து சொல்றான், நாம பிளான் படி சர் பிரான்சிஸ பார்க்க போனோம். ஆனா அவர்கிட்ட போனப்போதான் தெரிய வருது சர் பிரான்சிஸ் முன்னாடியே இறந்து கிடக்காருன்னு. பிரின்சஸ் ஷாக் ஆகி, என்னது பிரான்சிஸ் செத்துட்டாரா? அப்போ ஒன்னால தான் நாங்க சேஃபா வந்தோமா? ஒன்னால தான் தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொல்றான், இல்ல பிரின்சஸ், வேற ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணாரு. அப்போதான் அவங்க பின்னாடி ஒரு டெலிபோர்டேஷன் நடக்குது. 2 பேரும் திரும்பி பார்க்கறாங்க. அங்க லெப்டினன்ட் வந்து நிக்கறாரு. அவர் வந்ததும் நல்ல வேளை சேஃபா வந்துட்டோம்னு சொல்றாரு. ஹீரோ உடனே, லெப்டினன்ட், உங்களுக்கு அடி எதுவும் பட்டிருக்கா? சேஃபா தான் இருக்கீங்களான்னு கவலையா கேக்குறான். லெப்டினன்ட், நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன அடிதான், சீக்கிரம் சரியாயிடும். ஆனா டெலிபோர்ட் ஆக லேட்டா இருந்தா நான் செத்து இருப்பேன்னு சொல்றாரு. அப்போதான் பிளான் பி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது ஒரு பேக்கப் பிளானா இருந்துச்சு. கார்ட்ஸ் கேம்ப் உள்ள விடாலன்னா இதுதான் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. பிளான் பி படி லெப்டினன்ட் கார்ட்ஸை சமாளிப்பாரு. ஹீரோவும் பிரின்சஸும் சிட்டிக்கு டெலிபோர்ட் ஆவாங்க. இதுதான் அந்த திட்டமா இருந்துச்சு. இவங்க சேஃபா டெலிபோர்ட் ஆன பிறகு லெப்டினன்ட்டும் சான்ஸ் கிடைக்கும்போது டெலிபோர்ட் ஆகி வந்துடுவாரு. ஹீரோ நினைக்கிறான், நம்ம ரொம்ப லக்கி, நல்ல வேலை தப்பிச்சோம். லெப்டினன்ட்டும் இப்போ சேஃபா வந்துட்டாரு. இப்போ எல்லாரும் கேபிட்டல் சிட்டில இருக்காங்க. இனி என்ன ஆகும்னு ஹீரோ நினைக்கிறான். லக் நம்ம பக்கம்தான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரோல் தான் நம்மள காப்பாத்துச்சு. இல்லனா லெப்டினன்ட்ட அங்க இழந்திருப்போம். பிரின்சஸ் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்றாங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்புறம் லெப்டினன்ட் கீழே உட்கார்ந்து சொல்றாரு, என் பேரு லெப்டினன்ட் டேரியஸ். நான் 11th ஸ்குவாட்ரன் லீடர். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. எல்லா விஷயத்தையும் டீடைலா சொல்றேன் நடக்கும்போது. அப்படியே நடக்கும்போது லெப்டினன்ட் எல்லா டீடைலையும் பிரின்சஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ வர நடந்த எல்லாத்தையும், பிரான்சிஸ் செத்ததுல இருந்து தப்பிச்சு வர சலேரியன் நைட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சது மட்டும் இல்ல, லெப்டினன்ட் திரும்ப சொல்றாரு, டீமன் காசல்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு டீமன் ஸ்டாச்சு ஹெல்ப் பண்ணி நைட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனத சொல்றாரு. அப்புறம் தப்பிச்சு வரும்போது நைட்ஸ் துரத்துனத சொல்றாரு. சாக போற நேரத்துல திரும்ப ஒரு டீமன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. டீமன் காசல்ல கிடைச்ச ஸ்க்ரோல் புக்கால தான் நாம இப்போ கேபிட்டலுக்கே வந்தோம்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரியை கேட்ட ஹீரோக்கே இவ மேல டவுட் வருதுன்னு யோசிக்கிறாரு. யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்கன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்டோரியில ஹீரோ தான் மெயினா இருந்தான். பிரின்சஸும் இவனை முறிச்சு பாக்குறாங்க. இதனால ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு, பிரின்சஸ்க்கு இவன் மேல டவுட் வந்துடுச்சு. எனக்கு தெரியும், பிரின்சஸ் யாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க. இம்பீரியல் பாலிடிக்ஸ்ல அவங்க ரொம்ப ஷார்ப். ஏன்னா அங்கதான் வளர்ந்தாங்க. எதை கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, யாரையும் நம்பக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹீரோ இப்போ எஸ்கேப் ஆக முடிவு பண்றான். ஏன்னா பிரின்சஸ் கூடவே இருந்தா இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு ஹீரோ ஐடென்டிட்டி ரிவீல் ஆகியே தீரும். ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடும். ஆனா இப்போ தனியா வாழ ஒரு நல்ல சான்ஸ். இந்த வழியில தனியா போயிடலாம்னு ஹீரோ அந்த ஸ்கில் புக்கை எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டான். யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போயிட்டான். இப்போ அவன் நிலைமை ரொம்ப மோசம். எங்கேயும் போக முடியாத நிலைமை. பிரின்சஸை காப்பாத்தியும் ரிவார்ட் வாங்க முடியாம. ஏன்னா அவன் ஒரு டீமன். பசி மேல பசி. ரோட் சைட்ல ரொம்ப நேரமா யாரும் ஒரு ரூபா பிச்சை போடாம ஹீரோ பசியோட காத்து கிடக்கான். அப்போ சொல்றான், இது முன்னாடியே தெரிஞ்சா முந்தியே ஒரு ட்விஸ்ட் போட்டிருப்பனே. டீமன்ஸ் எல்லாம் சாப்பாடு இல்லாம மனா வச்சே உசுரோட வாழலாம்னு எழுதியிருப்பேன். அப்போ சிஸ்டம் விண்டோஸ் சடனா முன்னாடி ஓபன் ஆகி நோட்டிஃபிகேஷன் வருது. டீமனால மனாவை நியூட்ரிஷனா மாத்த முடியும். ஆனா அதுக்கு 1 lakh பாயிண்ட்ஸ் வேணும். பாயிண்ட்ஸான்னு மைண்ட் ஷாக் ஆகுறான். அப்போ திரும்ப நோட்டிஃபிகேஷன் வருது. கங்க்ராட்ஸ், உனக்கு இப்போ அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு. டீமன் கிங் இஸ் டெட் வேர்ல்ட நீ உன் இஷ்டத்துக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். மெயின் ஸ்டோரிய மாத்த உனக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஃப்ளாப் ஸ்டோரிய டாப் லெவல்ல மாத்த முடியும்னு சிஸ்டம் சொல்லுது. மைண்ட் நினைக்கிறான், இவன் ரொம்ப ஓப்பனா உண்மையை பேசுறானோ. ஃப்ளாப் ஸ்டோரின்னு எனக்கே தெரியும், ஆனா கேக்குற போது கொஞ்சம் வலிக்குது. சிஸ்டம் சொல்லுது, இனிமே எல்லா மிஷன்ஸும் நீ கம்ப்ளீட் பண்ண பாயிண்ட்ஸ் ஏறிட்டே போகும். வேணா கிளிக் பண்ணி சேலஞ்சஸை பாரு. லிஸ்ட்டை காட்டுன்னு சொன்னதும் நிறைய சேலஞ்சஸ் வெயிட்டிங். சேலஞ்ச் லிஸ்டான்னு மைண்ட் கேட்குறான். அதை கிளிக் பண்ணி உள்ள போனதும் நிறைய மிஷன்ஸ் லிஸ்ட் வருது. இதை முடிச்சா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா மிஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹை டிஃபிகல்ட்டில இருக்கு. அப்போ சிஸ்டம் இன்னொரு அட்வைஸ் தருது. இந்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை வச்சு மிஷன்ஸை ஈஸியா முடிக்கலாம்.
பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கில்ஸ் வாங்கலாம். 3 பாயிண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் சிஸ்டம் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. நம்ம ஷார்ட்டா எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற கழுதைகளுக்கும் புரியணும்னு தான். அவனுங்களுக்கு படிக்க கூட தெரியாது. இது இன்டைரக்டா ஹீரோவை தான் கிண்டல் பண்ணுது. ஹீரோவும் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்றான். நான் டைமை சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ. எதை சூஸ் பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறான். மிஷன் ரொம்ப டஃப்பா இருக்கு மக்களே, ஆனா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்ப சர்வைவலுக்கு இது போதும். அப்புறம் சி மோர் கிளிக் பண்றான். வேற ஏதாவது நல்ல ஐட்டம் கிடைக்குமா? இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சுட்டு இப்போ மிஷனுக்கு எதுவும் பெருசா பண்ண முடியல. சி மோர் கிளிக் பண்ண உடனே முன்னாடி ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. ரைட்டர் அட்வைஸ் ஆப்ஷனை பார்க்கறான். இதுக்கு 150 பாயிண்ட்ஸ் வேணும். ஹீரோ செம்ம ஷாக் ஆயிட்டான். கீழே பார்த்தா கிளியர் அட்வைஸ், அன்கிளியர் அட்வைஸ்னு 2 இருக்கு. இது என்ன புது ட்விஸ்ட்னு யோசிக்கிறான். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ்னு செக் பண்ண அன்கிளியர் அட்வைஸை கிளிக் பண்றான். அதுல ஒரு கேள்வி கேக்குறாங்க. டீமன் கேசல்ல ஏன் இவ்ளோ பேர் ஜெயில்ல இருக்காங்க? ஹீரோவும் இது ஒரு ஹிண்ட்னு புரிஞ்சுக்கிறான். அன்கிளியர்னா நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். போடா, இது நமக்கு செட் ஆகாது. சும்மா 150 பாயிண்ட்ஸ் வேஸ்ட் ஆயிடும். செகண்ட் ஆப்ஷனான கிளியர் அட்வைஸ்ல டைரக்டா ஒரு விஷயம் சொல்றாங்க. மேஜிக் ஐட்டம் ஸ்டோருக்கு ஸ்ட்ரெயிட்டா போனேன். ஹீரோவும் இது நல்லா இருக்கேன்னு அந்த ஷாப்பை தேட ஆரம்பிக்கிறான். இதுதான் சரியான அட்வைஸ்னு கிளியர் அட்வைஸை ஃபாலோ பண்ண முடிவு பண்றான். ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, இந்த அட்வைஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, டீமன் கேசல்ல கிடைச்ச ஸ்க்ரால்ஸ் எல்லாத்தையும் அந்த புக்ஸை சேல்ஸ் பண்ணா நல்ல பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. சர்வைவலுக்கு இதுதான் நல்ல பிளான். இப்போ சீன் ஒரு மேஜிக் ஸ்டோருக்கு மாறுது. ஹீரோ ஸ்க்ரால்ஸை விற்க அங்க போறான். ஆனா அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணாரு? ஸ்க்ராலை பார்த்ததும் ஓனருக்கு கோவம் வருது. நான் என்ன முட்டாளா? இது வெறும் குப்பை பேப்பர், மேஜிக் ஸ்க்ராலே இல்லன்னு திட்டுறான். அடுத்த ஷாப்ல ஓனர் சீக்கிரம் வீட்டுக்கு போடு, இல்லனா மத்தவங்க இத பார்த்து உன்னை அடிப்பாங்கன்னு வார்னிங் தரான். மூணாவது ஆளும் மேஜிக் தெரியலனா போயிரு, இது குழந்தை வரைஞ்ச ஆர்ட் மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறான். எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்ண நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. சிஸ்டம் என்னன்னா விற்க சொல்லுது, ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. இன்னொரு ஷாப்புக்கு போறான். ஓனர் பார்க்கறான். ஹீரோக்கு பசி வேற எடுக்குது. ஸ்க்ராலை திருப்பி கொடுத்து ஓனர் கேக்குறான், தம்பி இத அப்படியே இன்னொரு பேப்பர்ல வரைய முடியுமா? ஹீரோ பார்த்தா தெரியுது இது ஒரு ஃபயர் ஸ்க்ரால். கண்டிப்பா ஃபயர் பால் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓனர் சொல்றான், நல்ல டேலண்ட் இருக்கு, நாளைக்குள்ள வரைஞ்சா ப்ராஃபிட்ல 50-50 ஷேர் தரேன். ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இவன் கலாய்க்கிறான்னு. ஆனா ஓனர், நாளைக்குள்ள வரைஞ்சா 5 சில்வர் காயின்ஸ் தரேன், ஓகேவா?ன்னு டீல் பேசுறான். ஓனருக்கு இது ஃபேக் ஸ்க்ரால் தான், ஆனா ஹீரோ டேலண்ட்டை பார்த்து டீல் போடுறான். ஹீரோவும் ஓகே சொல்லி வெளியே வந்து யோசிக்கிறான். யாருடா 5 சில்வர் காயின்ஸ்க்காக திரும்ப வரையவா? இன்னொரு ஷாப்புக்கு போய் பார்க்கலாம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த ஸ்க்ராலை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த டீமன் ஸ்க்ரால் இவ்ளோ ரேரா? இதை யாரும் பார்த்ததே இல்லையா? அதான் தெரியலையோ. கடைசியா ஒரு மேஜிக் ஸ்டோருக்கு வராரு. இங்க விலை முடியலனா வேற வழியே இல்ல. அதே ஃபயர் மேஜிக் ஸ்க்ராலை 5 சில்வருக்கு விக்கணும். ஆனா அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்ல. இங்க விக்குமான்னு தெரியல. உள்ள போய் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆனா கவுண்டர்ல யாருமே இல்ல. ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸ்டோர் ஓபன்ல தான் இருக்கு, ஆனா யாரும் இல்லையே. அப்போ பின்னால ஒருத்தங்க வராங்க. அந்த பொண்ணை காட்டுறாங்க. பின்னால வந்து கஸ்டமரான்னு சொல்றா. என் கடைக்கு கஸ்டமர் வந்தது அதிசயம்தான். சரி தம்பி, ஏன் வந்த? ஏதாவது ஸ்க்ரால் வேணுமான்னு கேக்குறா. ஹீரோ ஸ்க்ரால் விக்க வந்தேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, ஓ விக்க போறியா, சரி. அவ வியடா பேசுனதுல ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. ஸ்க்ராலை கையில வாங்கிக்கிட்டு, நான் ஸ்க்ரால் வாங்க மாட்டேன், ஆனா இது டேஞ்சரஸா இருக்கே, உனக்கு அடி கூட படலாம். அதனால நான் உனக்கு 2 கோல்டு காயின்ஸ் தரேன், ஸ்க்ராலை எனக்கு கொடுத்துரு. ஆனா ஸ்க்ராலை பார்த்ததும் அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டா. உண்மையை சொல்லு தம்பி. ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன கேட்க போறா? இந்த ஸ்க்ரால் எங்க கிடைச்சது? இத பார்த்தா தெரியுது இது ஒரு டீமன் ஸ்க்ரால்னு. இது டீமன்க மட்டும் யூஸ் பண்ண மேஜிக். ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. சீக்ரெட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவரு தோள் மேல கை வச்சுட்டு அவ கேக்குறா, என்கிட்ட உண்மைய சொல்லு, இந்த ஸ்க்ரால் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு. மன்காடோ ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். அவனால அசையக்கூட முடியல. இந்த வேர்ல்டுல மேஜிக் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். ஆனா அது எப்படி, ஏன் ஒர்க் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு கூட தெரியல. என்ன மெத்தட், இது எப்படி ட்ரிகர் ஆகும்னு எதுவுமே அவனுக்கு புரியல. இதுக்கு முன்னாடி அவன் போன ஷாப்ல யாருமே மெஜிஷியன்ஸ் கிடையாது. அவங்க வெறும் ஸ்டோர் ஓனர்ஸ் தான். அதனால ஹியூமன் மேஜிக், டீமன் மேஜிக் ஃபார்முலா பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அவங்களுக்கு ஒரு வெறும் பேப்பர் தான். டீமன் மேஜிக் பத்தி அவங்களுக்கு ஐடியா இல்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு டீமன் மேஜிக் பத்தி எல்லாமே தெரியும். ஒரு செகண்ட்ல இது டீமன் ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டா. அப்போ அவ ஸ்க்ராலை வச்சுக்கிட்டு சீக்கிரம் சொல்லுன்னு மிரட்டுறா. இந்த ஸ்க்ரால் உனக்கு எங்க கிடைச்சது?
மன்காடோ செம்ம பயத்துல இருக்கான். ஏன்னா உண்மை தெரிஞ்சா அவனை இங்கேயே போட்டு தள்ளிருவாங்க. அந்த பொண்ணு ஹீரோ மேல செம்ம பிரஷர் கொடுக்கறா. உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறா. மன்காடோ சிஸ்டம் விண்டோ மெல்ல திறந்து இவன் மெமரியை இரேஸ் பண்ண முடியுமா? ஸ்க்ரால் பத்தி அவ எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்கு சிஸ்டம் இப்படி சொல்லுது, நீ இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க 3000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனா ஹீரோ கிட்ட 1100 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால அவன் திட்டுறான், என்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி கேட்கறன்னு. சிஸ்டம் அவனுக்கு மிடில் ஃபிங்கர் காட்டுது. அப்போ அந்த பொண்ணு பின்னாடி இருந்து, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மன்காடோக்கு வேற வழியே இல்ல, உண்மையை தான் சொல்லி ஆகணும். சோ இத நான் டீமன் கிங் கேசல்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றான். இத கேட்ட அவ செம்ம கோவமா, டீமன் கிங் கேசலா? பொய் சொல்லாத. பொய் சொன்னாலும் நல்லா சொல்லு, இல்லனா உனக்கு தான் ப்ராப்ளம். ஒழுங்கா இப்போ உண்மையை மட்டும் சொல்லு. வெயிட், உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மன்கார் அவகிட்ட முழு கதையையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றான். இத கேட்ட அந்த பொண்ணு, என்ன இந்த கதையை நான் நம்பணும்னு சொல்றியா? நீ பொய் சொல்றது நல்லாவே தெரியுது. பிரின்சஸ காப்பாத்தி இருந்தா உனக்கு ரிவார்டும் டைட்டிலும் தந்திருப்பாங்க. சோ என்கிட்ட பொய் சொல்லாத. ஆனா மன்கார், நான் உண்மையை தான் சொல்றேன். டியூக் செலேரியனோட நைட் நம்மள கொல்ல பார்த்தாரு. பிரின்ஸ் வெர்டியஸ ராஜாவாக்க அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. வேற வழி இல்லாம தான் நாங்க தப்பிச்சு வந்தோம். அந்த பொண்ணு, உன் கதையை கேட்டா இப்பதான் உருவாக்குன மாதிரி இருக்கு, சரிங்க நான் நம்புறேன்னு முடிக்கிறா. மன்கார் அப்பாடின்னு நிம்மதியாகிறான். அப்போ அந்த பொண்ணு, அப்போ டீமன் கிங் செத்துட்டாரா? நீயும் பிரின்சஸும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணி, கஷ்டம்தான் ஆனா இப்போ நீ சேஃப்னு சொல்றா. மன்கார் வெக்கப்பட்டு, பரவாயில்ல, எனக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல. உன் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ். ஆனா பசி எடுக்குது, நான் சீக்கிரம் கிளம்பணும். அந்த ஷாப் ஓனர், உன் மேல ஏதோ கேர்ஸ் இருக்கு போல, அதான் பழசு ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. கேர்ஸா? அத நீ எடுக்க போறியான்னு மன்கார் கேக்குறா. அந்த பொண்ணு, ஒரு நிமிஷம் கொடு, உன் மேல இருக்கிற கேர்ஸ நான் இப்பவே எடுத்துடுறேன்னு சொல்றா. ஆனா மன்காடுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. வெயிட், இந்த கேர்ஸை எடுத்தா நான் டீமன்ல இருந்து ஹியூமனா மாறின மேஜிக்கும் போயிடுமே. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு ஸ்பெல்ல சொல்ல ஆரம்பிக்க முன்னாடி ஒரு மேஜிக் சர்க்கிள் உருவாகுது. மென்கார்டு தடுக்க ட்ரை பண்ணியும் முடியல. அந்த பொண்ணு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டா. உடனே மென்கார்டோட ரியல் ஃபேஸ் வெளியில வந்துருச்சு. அத பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டா. ஏன்னா ஹீரோவோட டீமன் பிரின்ஸ் ஐடென்டிட்டி இப்போ ரிவீல் ஆயிருச்சு. ஹீரோ பயத்துல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றா. ஆனா அவ நீல் டவுன் பண்ணி யோர் ஹைனஸ்னு கூப்பிடுறா. மென்கார்டுக்கு ஒன்னும் புரியல. அவ என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டு ஒரு டீமன் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்றா. நெக்ஸ்ட் செகண்ட் அவ அவளோட ரியல் ஃபார்முக்கு மாறுறா. அவ ஒரு வேம்பயர். ஹீரோ ஷாக் ஆயிட்டான். இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் எவ்வளோ பயந்தேன்னு நினைக்கிறான். அப்ப அவ, இங்க யாராச்சும் பாத்துற போறாங்க, மேல ரூமுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறா. மென்கார்டும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி அவ கூட போறான். ரூம்ல ஹீரோக்காக ஃபுட் ரெடியா இருக்கு. ஹீரோ தேங்க்ஸ் சொன்னாலும் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகுறான். இவ யாருன்னே தெரியாம இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கமேன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அவ இவரை நல்லா ட்ரீட் பண்ணி மாஸ்டர்னு மதிக்கிறா. சோ ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. அப்போ அவ கேக்குறா, டீமன் பிரின்ஸ், உண்மையாவே உங்க மெமரிய மறந்துட்டீங்களா? மன்காடும், ஆமா, நான் டீமன் பிரின்ஸ்னு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் தெரியாது. அதுக்கு அவ, மத்த டீமன்ஸ் உங்களுக்கு பெரிய டேஞ்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சண்டை தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சோ சண்டைக்கு முன்னாடியே சேஃபா போயிருக்கணும். இப்போ என்ன மீட் பண்ணதால நீங்க ரொம்ப லக்குன்னு சொல்றா. திரும்ப பவ் பண்ணி, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண விடுங்க. என் பேர் ஆலிஸ். இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்குவாட் மெம்பரான நான் இனிமே உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன். ஹீரோவோ, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு நினைக்கிறான்.